உங்களோட மசில் growth ரிசல்ட்டை வேற லெவல்ல எடுத்துட்டு போறதுக்கு ஒரு செட்டுக்கு எவ்வளவு ரெபிடேஷன் பண்ணா கரெக்டா இருக்கும்? 6, 8, 12. இன்டர்நெட் ஃபுல்லா நிறைய ஆன்சர்ஸ் இருக்கு. அப்கோர்ஸ் இவ்வளவு ஆன்சர்ஸும் கன்ஃபியூசிங்காவும் இருக்கு. இந்த வீடியோல இன்னைக்கு அந்த கன்ஃபியூஷனை போட்டு ஒடிக்க போறோம். ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜிம் ஸ்கூல். இது மசில் மாஸ்டர் கிளாஸோட 4வது வீடியோ. இன்னைக்கு நம்ம வீடியோல உங்களோட மசில் growth மேக்ஸிமைஸ் பண்றதுக்கு சயின்டிபிக்கா எந்த ரெஃபரன்ஸ்ல ட்ரெயின் பண்ணணுன்றத பார்க்க போறோம். இப்போ ரெஃபரன்ஸ்னு வரும்போது நீங்க லோ ரெஃபரன்ஸ்லயும் மசில் பில்ட் பண்ணலாம், ஹை ரெஃபரன்ஸ்லயும் மசில் பில்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டாம் பிளாட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரு மோஸ்ட்லி ஹை ரெஃபரன்ஸ்ல ட்ரெயின் பண்ணக்கூடிய ஆளு. அவர் நல்லாவே மசில் பில்ட் பண்ணாரு. அதே ஏரால மைக் மென்சர் லோ ரெஃபரன்ஸ்ல ட்ரெயின் பண்ணக்கூடிய ஆளு. அவரும் நல்லாவே மசில் பில்ட் பண்ணாரு. ஸோ ரெபிடேஷன் வரும்போது நீங்க ஒரு வைட் ரேஞ்ச்ல மசில் பில்ட் பண்ணலாம். பட் இதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான கண்டிஷன்ஸ், நீங்க ஒரு 5 to 10 இல்ல 10 to 15 இல்ல 15 to 20 ரெப்ல ட்ரெயின் பண்ணாலும் சரி, அந்த பர்டிகுலர் செட் உங்களுக்கு சேலஞ்சிங்கா இருக்கணும். அதாவது உங்களோட மசில க்ளோஸ் டு ஃபெயிலியர் வரைக்கும் எடுத்துட்டு போகணும். இப்போ மாடர்ன் ரிசர்ச் படி பார்த்தோம்னா உங்களோட 30% 1RM இருந்து உங்களோட 85% 1RM வரைக்கும் ட்ரெயின் பண்ணும்போது ரொம்ப நல்லாவே மசில் பில்ட் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட 30% 1RM கீழே ட்ரெயின் பண்ணும் போது மசில் growth இருக்குமா இருக்காதான்னு கேட்டா இருக்கும், பட் அவ்வளோ ஒன்றும் நல்ல ரிசல்ட் இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு 30 to 40 ரெஃபரன்ஸ் பர் செட்னு ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்கும். இவ்வளவு ரெஃபரன்ஸ்ல ட்ரெயின் பண்ணும் போது நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. இவ்வளவு பெரிய ரெப் செட் பண்ணும் போது ஒரு பெட்டர் மசில் growth ரிசல்ட் சேஸ் பண்ணாம பெட்டர் மஸ்குலர் எண்டரன்ஸ்க்காக ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு ஆப்போசிட்டா 85% 1RM மேல ட்ரெயின் பண்ண மசில் பில்ட் பண்ண முடியாதான்னு கேட்டா கண்டிப்பா பண்ணலாம். பட் இவ்வளவு லோட வச்சு ட்ரெயின் பண்ணும் போது 1 to 2, 1 to 3 ரெஃபரன்ஸ்ல ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்கும். இப்படி பண்ணும் போது தலைக்கு மேல கத்தி தொங்குற மாதிரி இன்ஜரி சான்சஸ் பீக்ல இருக்கும். ஸோ 30% கீழே ட்ரெயின் பண்றதும் நல்ல ஐடியா இல்ல, 85%க்கு மேல ட்ரெயின் பண்றதும் நல்ல ஐடியா இல்ல. அப்போ இதை பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா நீங்க 5 to 30 ரெஃபரன்ஸ்ல ட்ரெயின் பண்ணும் போது ரொம்ப நல்லாவா மசில் பில்ட் பண்ணலாம். உங்களுக்கு இப்போ 5 to 30 ரெஃபரன்ஸ் மசில் growthோட கட் ஆஃப்னு தெரிஞ்சிச்சா? இந்த 5 to 30 ரெஃபரன்ஸை உங்களோட ட்ரைனிங் பிளான்ல பெட்டர் ரிசல்ட்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்றதா பெட்டர் ஐடியா. நிறைய பேர் நான் ஹை ரெஃபரன்ஸ்ல ட்ரெயின் பண்ண மாட்டேன், லோ ரெஃபரன்ஸ்ல ட்ரெயின் பண்ண மாட்டேன், மிடில்ல ஒரு நம்பரை சூஸ் பண்ணி அந்த ஸ்டிக்கரை எல்லா மசிலுக்கும் ஒட்ட வைக்க ட்ரை பண்ணுவாங்க. செம்மையா மசில் பில்ட் பண்ண என்ன ரெஃபரன்ஸ்ல ட்ரெயின் பண்ணணும்ன்ற டவுட் இருந்துச்சா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நாங்க 15 reps மேல பண்றத சஜெஸ்ட் பண்ண மாட்டோம். எங்க சஜஷன் என்னன்னா ரெப்ஸ் மேல அதிகமா ஃபோக்கஸ் பண்றது நிறுத்தி எனிவே பிட்வீன் 6 to 12 reps குள்ள ஃபெயிலியர் அப்ரோச் டு ஃபெயிலியர் அட்டைன் பண்றதுக்கான சேலஞ்சியான வெயிட்ட சூஸ் பண்றது அதிகமா போகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 10 கிலோ பைசெப்ஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, 12வது ரெப்ப உங்களால பண்ணவே முடியாதுன்ற அளவுக்கு புஷ் பண்ணுங்க. நீங்க தயவு செய்து இந்த தப்ப பண்ண வேணாம். நம்மளோட எல்லா மசிலும் ஒரே மாதிரி கிடையாது. நம்ம குவாட், ஹாம்ஸ்ட்ரிங், பைசெப், காஃப் இது எல்லாமே மோஸ்ட்லி டிஃப்ரெண்டா ரெஸ்பாண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காஃப் எடுத்துக்கணும்னா நம்மளோட காஃப் மசில்ல ஒரு ஹை ப்ரொபோர்ஷன் ஆஃப் என்டியூரன்ஸ் ஃபைபர்ஸ் இருக்கும், அதாவது ஸ்லோ ட்விட்ச் மசில் ஃபைபர்ஸ். நம்மளோட காஃப் ஒரு 12 ரெஃபரன்ஸை விட ஒரு ஹை ரெஃபரன்ஸுக்கு ரொம்ப நல்லா ரெஸ்பாண்ட் ஆகும். ஒரு 15 to 20 ரெஃபரன்ஸ்ல ட்ரெயின் பண்ணும் போது நம்மளோட காஃபை பயங்கரமா பில்ட் பண்ணலாம். அதுக்கு மேல கூட போலாம், நல்லாவே ரெஸ்பாண்ட் ஆகும். இப்போ அதே செஸ்ட பாத்தீங்கன்னா ஹை பர்சன்டேஜ் ஆஃப் ஃபாஸ்ட் ட்விட்ச் மசில் ஃபைபர்ஸ் இருக்கும். ஒரு ஹை லோட் லோ ரெஃபரன்ஸுக்கு கூட நல்லாவே ரெஸ்பாண்ட் ஆகும். அதாவது 6 to 12 ரெஃபரன்ஸுக்கு கூட ரொம்ப நல்லாவே ரெஸ்பாண்ட் பண்ணும். இந்த மாதிரி ஒரே ரெஃபரன்ஸ் எடுத்து எல்லா மசிலுக்கும் காப்பி பேஸ்ட் பண்றது நல்ல ஐடியா கிடையாது. 5 to 30 ரெஃபரன்ஸ் ஒரு ரொம்ப நல்ல ஸ்வீட் ஸ்பாட். உங்களோட பெரிய பெரிய காம்பவுண்ட் லிஃப்ட்ஸ் லைக் ஸ்குவாட், டெட் லிஃப்ட், மிலிட்டரி பிரஸ் இந்த மாதிரி பெரிய காம்பவுண்ட் லிஃப்ட்ஸை 6 to 12 ரெஃபரன்ஸ்ல ட்ரெயின் பண்றது நல்ல ஐடியா. ஏன்னா இந்த மாதிரி வேரியேஷன்ஸுங்கள 15 to 20 இந்த மாதிரி எடுத்துன்னு போகும்போது தேவையில்லாம நிறைய ஃபட்டிக் பாடியில் அக்யூமுலேட் ஆக சான்சஸ் இருக்கு. அதே நீங்க இப்போ ஒரு டம்பல் ஒர்க் இல்ல மஷின் ஒர்க் இல்ல ஐசோலேஷன் ஒர்க் பண்றீங்கன்னா தாராளமா நீங்க 15 to 20 ரெஃபரன்ஸ்ல ட்ரெயின் பண்ணலாம். தாராளமா அது வரைக்கும் எடுத்துட்டு போகலாம். நீங்க இன்னும் ஈஸியா இந்த சயின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு போனஸ் டிப் சொல்றேன். மசில் ஹைப்பர்ட்ராஃபிக்கு, அதாவது மசில் growth மேக்ஸிமைஸ் பண்றதுக்கு மெக்கானிக்கல் டென்ஷன், மெட்டபாலிக் ஸ்ட்ரெஸ் அண்ட் மசில் டேமேஜ் இது மூணுமே ரொம்ப முக்கியம். நீங்க ஏதாவது வேரியேஷன் பண்றீங்கன்னா அந்த வேரியேஷன்ல கொஞ்ச நாளைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ரெஃபரன்ஸ்ல ட்ரெயின் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். எந்த ரெஃபரன்ஸ்ல நீங்க பண்ற வேரியேஷன்ல அந்த பர்டிகுலர் மசிலுக்கு ஒரு நல்ல பம்ப், பர்ன், டென்ஷன், சோர்னஸ் கிடைக்குதோ அந்த பர்டிகுலர் ரெஃபரன்ஸ் தான் அந்த பர்டிகுலர் வேரியேஷன்ல அந்த பர்டிகுலர் மசிலுக்கு சூட் ஆன பெர்ஃபெக்ட்
ரெப்ரேஞ்ச். தட்ஸ் இட் கைஸ். சோஷியல் மீடியால இருக்க நிறைய கன்ஃபியூஷன்ஸை ஒழிச்சு ஒரு நல்ல கோட்டட் மசில் பில்டிங் ப்ரோக்ராம்க்கு ஒரு ப்ராப்பர் ரெப்ரேஞ்சை எப்படி செட் பண்றதுன்னுட்டு உங்களுக்கு சயின்டிபிக்கா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா எந்தெந்த மசில எந்தெந்த ரெப்ரேஞ்ச்ல ட்ரெயின் பண்ணா பெஸ்டா இருக்கும்னு தெரியணும்னா காமெண்ட் செக்ஷன்ல காமெண்ட் பண்ணுங்க, செஞ்சிடலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் மசில் பில்டிங். நீங்க சேனலுக்கு புதுசா இருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் சயின்ஸ் பேக் ஃபிட்னஸ் கான்டென்ட் நிறைய உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென், பீஸ்.